இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். ஆனா வந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அது என்ன எனர்ஜி, உங்க பெர்சன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறாங்க. என்ன அப்டின்னா, எடுத்தோனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த கார்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஐ லவ் யூ கார்ட். ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கூட மன வருத்தப்படணும்னு அவசியம் இல்ல. இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கார்ட் தான் ஃபர்ஸ்ட் வெளில வந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஹீல் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்க காதல் முன்னாடி போகும். இது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல காதலோட நிலை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். தற்போதைய நிலை என்ன? நீங்க என்ன பண்ணா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன உடைக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாரையும் ஷெக்மத் தி ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியா இருக்கு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க பேசாம இருக்கீங்க, சூழ்நிலை காரணமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. அப்படி எப்படி இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ. பிளாக்கேஜ் இருக்கு கண்டிப்பா. உங்க கம்யூனிகேஷனுக்கு கண்டிப்பா பிளாக்கேஜ் இருக்கு. லவ் என்டியூர்ஸ். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் உங்க காதலை தாண்டி யூனியனை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர்த்துக்காகவும் 2 பேர் ஏதாவது செஞ்சுட்டே இருங்க எப்பவுமே. அவங்களுக்காக சில விஷயங்கள் நீங்க பண்ணணும். உங்களுக்காக இது நீங்க ஒண்ணா இருந்தா தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. இந்த எனர்ஜி உங்களோட யூனியனுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற ஒரு சீக்ரெட்டா கூட இருக்கலாம். நீங்க பிரிஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்காக டெய்லி பண்ணிட்டே இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்க. இல்ல அவங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணுங்க. எஃபோர்ட் போடுங்க. பிரிஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு வந்து காதல வந்து தள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்ல. அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. அதுதான் வந்து அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணும். மொமெண்டம்னா அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. உங்க காதல் நீங்க 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க இன்னும் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் இல்ல. நீங்க ஆல்ரெடி ஒண்ணா இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நீங்க அடுத்தவங்களுக்காக அதாவது உங்க காதல்ல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பண்ண ஆரம்பிக்கும்போது, அது வந்து உங்க காதல முன்னாடி எடுத்துட்டு போய் யூனியன்ல கொண்டு போய் சேர்த்தும். Let there be closeness between you, but always give each other space. Love never claims, it simply allows and gives. இதுதான் நீங்க ஒண்ணா தான் இருக்கணும்னு அவசியமே இல்ல. லவ் நெவர் கிளைம்ஸ். அதுதான் எங்க பிரபஞ்சம் ரொம்ப உங்களுக்கு முக்கியமா சொல்ல விரும்புறது. காதல் வந்து நீ என் கூட இருக்கணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எதையும் கிளைம் பண்ணாது உண்மையான காதல். அது அப்படியே ஃப்ரீயா விட்டுரும். ஒரு பட்டாம்பூச்சிய பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ, அப்படிதான் நீங்க உண்மையான காதல பார்க்கும்போது உங்களுக்கு வரும். ஒரு குரூரமான எண்ணம் இருந்ததா பட்டாம்பூச்சிய பிடிச்சு அத இது பண்ணணும்னு நினைப்போம். இல்லன்னா அது பறக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அந்த நொடியில நம்ம நம்ம வேலைய பார்க்க போயிருவோம். பிரபஞ்சம் அதான் சொல்றாங்க. காதல் ரொம்ப அழகான காதல். உங்களுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு பாண்ட் இருக்கு. அதே சமயம் வந்து அது உங்கள வந்து ஒருத்தங்களுக்கான என்ன சொல்றது? அந்த ஸ்பேஸ குடுக்கும். ஸ்பேஸ குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான காதல். இது வந்து நீ என் கூடயே இருக்கணும் அப்படிலாம் இல்ல. அ உங்களால என்ன பண்ண முடியுமோ, இப்ப இருக்க டைம் அண்ட் ஸ்பேஸ்ல அத பண்ணுங்க. ஒன்லி டைம் வில் டெல். பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரகசியத்த உங்களுக்காக வச்சுட்ருக்காங்க. காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜிய நான் பார்க்கல. ஏன்னா ரொம்ப அழகா பிரபஞ்சம் உங்கள வழிகாட்டிட்ருக்காங்க. இந்த விஷயங்கள நீங்க பண்ண ஆரம்பிங்க. காலம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு பதில சொல்லும். பிரபஞ்சம் சொல்றாங்க, லவ் என்டியூர்ஸ். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்க அத தாண்டி வருவீங்க. மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். இதான் இங்கேயும் பார்த்தோம். இந்த காதல் வந்து காலங்களால அழிக்கப்படாதது. அழியாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மேபி உங்க பெர்சன் சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்றாங்க. உங்கள காயப்படுத்துறது அவங்களோட எண்ணமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிவு உங்கள காயப்படுத்துச்சு அப்படின்னா, உங்கள காயப்படுத்துறது அவங்களோட எண்ணம் இல்ல. சூழ்நிலை காரணமா தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்ல வராங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நெகட்டிவ் எனர்ஜிய ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. இங்க நெகட்டிவ் எனர்ஜிய அலோவ் பண்ணீங்க அப்படின்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இழுத்துண்டு போகும். அதாவது ப்ரொலாங் ஆகும். அதே சமயம் ஒருத்தங்கள ஒருத்தங்க நேசிக்க ஆரம்பிங்க. ஐ திங்க் அபவுட் யூ எவ்ரி டே. உங்கள வந்து எல்லா நாளுமே நினைச்சிட்டே தான் இருக்காங்க இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல. அதுதான் பிரபஞ்சமும் இங்க சொல்றாங்க. அததான் பண்ண சொல்றாங்க. வெறும் நினைக்கிறது மட்டும் இல்ல, உங்கள சந்தோஷமா இருக்கவும் சொல்றாங்க. "வி ஆர் நாட் த சேம் பீப்பிள் வி வேர். பீப்பிள் சேஞ்ச் அண்ட் தட்ஸ் ஓகே" அப்படின்னு சொல்றாங்க. மேபி அவங்க நெறைய மாற்றங்கள பார்த்துட்டாங்க இந்த காதலுக்கு அப்புறம். உங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நெறைய மாற்றங்கள சந்திச்சிருச்சு. மனுஷங்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. மனுஷங்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. உங்கள சுத்தியும் மாறலாம், அவங்கள சுத்தியும் மாறலாம். பட் தட்ஸ் ஓகேன்னு சொல்றாங்க. அவங்க அவங்க நிறங்கள அவங்க காமிக்கிறாங்க அவ்வளோதான். கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் போயின்னு இருக்கு அவங்க வாழ்க்கையில. ஆனா கொஞ்சம் கூட இங்க நெகட்டிவ் எனர்ஜிய நான் பார்க்கல. எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ்.
குயின் ஆஃப் வான்ஸ். குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. அதுதான் இந்த லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்க எவ்வளோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை அதே மாரி தலையில பூவெல்லாம் வச்சுட்டு, அழகா ஒரு எனர்ஜில தான் இருக்கு. அதே தான் இங்க வந்து ஒரு பெரிய வளர்ந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி வந்து ஒரு அழகான இடத்துல கையில பூவோட போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்க நாளுக்கு நாள் அந்த அட்ராக்ஷன் உங்களுக்கு வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு லக்கியான விஷயம். ரொம்ப ரகசியமா இருக்கும். ஆனா அது வந்து உங்க காதல ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம், ஒரு மொமெண்டம் இல்லன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம். கூடிய சீக்கிரம் நீங்க அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த சீக்ரெட்ட சொல்றாங்க. என்ன பண்ணுனா இது நடக்கும் அப்படின்னு. இது குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்க ரொம்ப அட்ராக்டிவா ஆயிட்டே இருக்கீங்க. அதுதான் வந்து உங்களோட வெல்த் அபண்டன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது. நீங்க சாதாரண ஆளா எனக்கு தோணல. டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. இது வந்து 4 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. கல்யாணம். நீங்க படிப்படியா ஒண்ணொண்ணா அட்ராக்ட் பண்ண போறீங்க. அதுக்கு மெயின் காரணமா இருக்க போறது என்ன அப்டின்னா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறது. இது வந்து ஃபிசிக்கலா நீங்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் ஒரு விஷயம். ஆனா வந்து மென்டலா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அலைனா இருக்கீங்க உங்க காதலோட, அதனால தான். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜிய வந்து வெளியில விடுறீங்களோ, அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும். சந்தேகத்த வெளியில விட்டீங்கன்னா, அவங்களுக்கு சந்தேகம் வரும். நம்பிக்கைய வெளியில விட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் நம்பிக்கை வரும். இது வந்து பியூட்டிஃபுல்லான கார்டு. இந்த கார்டு ஏன் ரொம்ப பியூட்டிஃபுல் அப்டின்னா, நான் சொல்றேன். இது ருப்பான்சல் ஸ்டோரி. ருப்பான்சல் வந்து இந்த இந்த தண்ணிக்கு பின்னாடி ஒரு கோட்டையில இருப்பாங்க. இந்த தண்ணிய பார்த்தோனயுமே யாருமே அத தாண்டி போக மாட்டாங்க. ஒன்லி டிவைன் மாஸ்குலினால மட்டும் தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சு போக முடியும். அதே மாரி தான் உங்க இதயத்துக்குள்ள வரதோ, உங்க வாழ்க்கைக்குள்ள வரதோ நெறைய பேர்த்தால வர முடியாது. ஒரு மாயை பிரபஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. மேபி நீங்க டிவைன் சைல்டா இருக்கலாம். இல்லன்னா வந்து எர்த் ஏஞ்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜில இருக்கலாம். ஸோ எல்லாராலயும் இந்த மாயைய தாண்டி உங்ககிட்ட வர முடியாது. டிவைன் மாஸ்குலினால மட்டும் தான் வர முடியும். அவங்களுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்கணும். குதிரை எப்பவுமே வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். டிவைன் சப்போர்ட் இல்லாம அவங்களால இத தாண்ட முடியாது. அந்த படத்திலேயும் அப்படிதான். ரூபான்சல் ஸ்டோரிலயும் அந்த திருடன் வந்து நடந்து வரும்போதோ, இல்ல வந்து அவங்க ஓடி வரும்போதோ இந்த இடத்த கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு குதிரையோட ஹெல்ப்போட வரும்போது தான் அந்த குதிரை பார்த்தீங்க அப்படின்னா, ருப்பான்சலோட சின்ன வயசுல அவங்க அவங்க அரண்மனையில இருந்த குதிரை தான். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் நடக்கும். இது வந்து தானா நடக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ மாஸ்குலின் எனர்ஜி இங்க யார் இருக்காங்களோ, அவங்க வந்து ஃபெமினின தேடி போறதுக்கு வந்து டிவைன் சப்போர்ட் நிச்சயமா இருக்கும். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு குதிரை. இதுல வந்து கையில ஒரு கிஃப்ட். மேபி பிரபஞ்சம் சொல்றாங்க, இதுதான் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சில விஷயங்கள் நீங்க பண்ணணும். என்ன அப்டின்னா, அவங்களோட இருந்தா தான் நான் கிஃப்ட் வாங்குவேன். இல்லன்னா நான் வாங்க மாட்டேன். அப்டிலாம் பண்ணாதீங்க. நீங்க வந்து ரொம்ப நம்பிக்கையோட சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது, இந்த கிஃப்ட் நீங்க கொண்டு போய் குடுக்கறதுக்கான வழியும் உங்களுக்கு பொறக்கும். ஆ இது பார்த்தீங்க அப்டின்னா, ஹெர்மிட் மோட். 4 ஆஃப் கப்ஸ். ஸோ, பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்டின்னா, நெகட்டிவிட்டிய விட்டுருங்க. நெகட்டிவிட்டில ஃபோக்கஸே பண்ணாதீங்க கொஞ்சம் கூட. ஒரு சிலருக்கு வந்து விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் என்னமோ அது நடக்கும். உங்க விஷ் இதுதானா நடக்கும். ஹை ப்ரீஸ்டஸ். உங்க நீ நீங்க நினைக்கிறத நம்புங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான் உண்மை. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரொம்ப நாளைக்கு கன்டின்யூ ஆக போறதில்ல. கூடிய சீக்கிரம் இது முடிஞ்சிடும். பிரபஞ்சம் ஒரே ஒரு சின்ன வார்னிங் தான் குடுக்குறாங்க. எஸ்பெஷலா மாஸ்குலினுக்கு. நீங்க டல்லா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இந்த வறண்டு போன, காஞ்ச விஷயங்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இங்க பின்னாடி வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் வச்சு காத்துட்ருக்காங்க. அதுதான் டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. அத நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே ரொம்ப என்துவா, நம்பிக்கையோட இருங்க. காதல்ல அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு க்ளூ குடுக்குறாங்க. ஆ காதல்ல எப்பவுமே வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிடிச்ச விஷயங்கள நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க கூட இருக்கீங்க, கூட இல்ல அப்படின்னு நீங்க வந்து அவங்களோட இருந்தா என்ன விஷயங்கள் டெய்லி பண்ணுவீங்களோ, அத வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்க. ஃபோட்டோ பார்த்து பேசுங்க. இல்லன்னா வந்து அவங்களுக்கு வச்சிருக்க அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்னா, நம்பிக்கையோட போய் வாங்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. ஏன்னா நீங்க வாங்குனா, அது கொண்டு போய் குடுக்கறதுக்கு தடைகள் விலகும். அது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா போறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ காதல் வந்து கைகூடறதுக்கான விஷயங்கள வந்து பிரபஞ்சம் செய்வாங்க. நீங்க நம்பிக்கை இல்லாம நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா, பிரபஞ்சமும் சரி நீ செய் நான் பார்க்குறேன். உனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அந்த அளவு தான் நான் வந்து
உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் காதலோட வெற்றிக்கு முதல் படி. நம்புங்க, நம்பினவங்களை நாராயணன் கைவிட மாட்டார். ஜெய் சார், காட் பிளஸ் யூ.